சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும் 7 கடல்களைக் கடந்த வீரப்பயணம். அத்தியாயம் 1. ஒரு மர்மமான செய்தி. அழகான ஒரு கடற்கரை கிராமத்தில் சிறுமி சஸ்திகா தனது சிறிய படகு பொம்மையை அலைகளில் விளையாட விட்டுக்கொண்டிருந்தாள். திடீரென கடலின் ஆழத்திலிருந்து ஒரு பச்சை நிற குழாய் பைப் மேலே எழும்பி வந்தது. அதிலிருந்து புகைக்கு பதில் நீர்க்குமிழிகள் வந்தன. அடுத்த சில நிமிடங்களில் ஒரு பெரிய நீராவி கப்பல் டூட் டூட் என்ற சத்தத்துடன் கரையை நெருங்கியது. கப்பலின் மேல்தளத்தில் ஒரு கையில் நங்கூரம் பச்சை குத்தப்பட்ட ஒரு கண்ணைச் சுருக்கியபடி நின்றிருந்தார் மாலுமி பாப்பாய். அவர் கவலையுடன் காணப்பட்டார். சஸ்திகா அவரிடம் ஓடிச் சென்று, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் மாலுமி தாத்தா என்று தன் மழலை கலந்த தமிழில் கேட்டாள். பாப்பாய் குனிந்து, சஸ்திகா, ஒரு பெரிய ஆபத்து. மந்திரக் கடலில் இருக்கும் பசலைக்கீரை தீவை ஸ்பினச் ஐலண்ட் ராட்சத புரூட்டஸ் கைப்பற்றிவிட்டான். அங்குள்ள எல்லா கீரை மூட்டைகளையும் அவன் திருடிவிட்டான். எனக்கு பலம் கொடுக்க ஒரு சொட்டு கீரை கூட மிச்சமில்லை. என்னால் அவனுடன் சண்டையிட முடியாது என்றார் வருத்தத்துடன். சஸ்திகா தன் குட்டித் தலையை ஆட்டி, கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றாள் உறுதியுடன். அத்தியாயம் 2. கடலில் ஒரு சவாலான பயணம். பாப்பாய் சஸ்திகாவை தன் தோளில் அமரவைத்து கப்பலில் ஏற்றினார். கப்பல் மந்திர கடலை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது. சிறிது தூரம் சென்றதும் கடலின் நிறம் ஊதா நிறமாக மாறியது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான பறக்கும் மீன் ஃப்ளைங் ஃபிஷ் கூட்டமாக வந்து கப்பலை தாக்கியது. பாப்பாய் கைகளை அசைத்து அவற்றை விரட்ட முயன்றார், ஆனால் பலம் இல்லாததால் அவரால் முடியவில்லை. அப்போது சஸ்திகா ஒரு யோசனை செய்தாள். அவள் தன் பையில் இருந்த இனிப்பு மிட்டாய்களை கேண்டீஸ் எடுத்து காற்றில் வீசினாள். அந்த மீன்கள் மிட்டாய்களை பிடிக்க வானத்தில் குதித்து விளையாடத் தொடங்கின. கப்பல் தடையின்றி முன்னேறியது. பாப்பாய் சிரித்துக்கொண்டே, சஸ்திகா, நீ ஒரு சிறந்த தளபதி என்றார். அத்தியாயம் 3. புரூட்டஸின் மாயாஜாலங்கள். தீவை நெருங்கும் போது புரூட்டஸ் ஒரு பெரிய புயலை உருவாக்கினான். பாப்பாய், உன்னால் இந்த தீவுக்குள் நுழைய முடியாது என்று இடி போல கர்ஜித்தான். அப்போது சஸ்திகா ஒரு அதிசயத்தைச் செய்தாள். அவளுடைய பெயரின் பொருளைப் போலவே, சஸ்திகா, மங்களம், அமைதி. அவள் இரு கைகளையும் கூப்பி அமைதியாக ஒரு பாடலை பாடினாள். அவளுடைய தூய்மையான குரல் கேட்டதும் சீறிப்பாய்ந்த அலைகள் அமைதியாகின. புயல் மறைந்து சூரியன் பிரகாசித்தது. இதை பார்த்த புரூட்டஸ் அதிர்ச்சியில் தன் கையில் இருந்த மந்திரக்கோலை நழுவவிட்டான். அத்தியாயம் 4. அந்த இரகசிய அறை. அவர்கள் தீவில் இறங்கினார்கள். அங்கே ஒரு பெரிய இரும்பு கோட்டை இருந்தது. அதன் கதவு 100 பூட்டுகளால் பூட்டப்பட்டிருந்தது. பாப்பாய் அதை உடைக்க முயன்று தோற்று போனார். சஸ்திகா அந்த பூட்டுகளை உற்று பார்த்தாள். அது ஒரு புதிர்பூட்டு, பசல் லாக். அவள் தன் சிறிய விரல்களால் அந்த பூட்டுகளில் இருந்த கட்டங்களைச் சரியாக அடுக்கி, சஸ்தி என்று ஒரு மந்திரச் சொல்லைச் சொன்னாள். அடுத்த நொடி 100 பூட்டுகளும் கிளிக் என்ற சத்தத்துடன் தானாக திறந்தன. உள்ளே ஆயிரக்கணக்கான பசலைக்கீரை டப்பாக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் புரூட்டஸ் ஒரு பெரிய கூண்டுடன் அவர்கள் பின்னால் பதுங்கி வந்தான். அவன் பாப்பாயை பிடிக்க முயன்றபோது சஸ்திகா வேகமாக ஒரு கீரை டப்பாவை எடுத்து அதை திறந்து பாப்பாயின் வாயில் ஊற்றினாள். அத்தியாயம் 5. பாப்பாயின் விஸ்வரூபம். பாப் கிளாக் கிளாக். கீரை பாப்பாயின் வயிற்றுக்குள் சென்றது. அடுத்த நொடி அவருடைய தசைகள் மலை போல உயர்ந்தன. அவருடைய கைகள் இரும்பு நங்கூரங்களாக மாறின. பின்னணியில் ஒரு வீர இசை ஒலித்தது. பாப்பாய் புரூட்டஸை பார்த்து, இப்போது என் ஆட்டத்தை பார் என்று கர்ஜித்தார். புரூட்டஸ் பயந்து ஓட முயன்றான், ஆனால் பாப்பாய் அவனை தூக்கி ஒரு பந்தை போலச் சுழற்றி வானத்தில் எறிந்தார். புரூட்டஸ் அந்த தீவை விட்டு வெகு தூரம் சென்று ஒரு மணல் திட்டில் விழுந்தான். அத்தியாயம் 6. சஸ்திகாவிற்கு பாராட்டு. தீவு மீட்கப்பட்டது. அங்கிருந்த மற்ற மாலுமிகள் சஸ்திகாவை கொண்டாடினார்கள். பாப்பாய் சஸ்திகாவிற்கு கடல் இளவரசி, பிரின்சஸ் ஆஃப் தி சீ என்ற பட்டத்தை வழங்கினார். அவர் சஸ்திகாவிடம், சஸ்திகா, என் பலம் இந்த கீரையில் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய பலம் உன் அன்பிலும் புத்திசாலித்தனத்திலும் இருக்கிறது. அதுதான் உலகிலேயே பெரிய சக்தி என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். அத்தியாயம் 7. வீடு திரும்புதல். பாப்பாய் சஸ்திகாவை மீண்டும் அவளுடைய கிராமத்திற்கே கொண்டு வந்து விட்டார். பிரிந்து செல்லும் போது சஸ்திகா பாப்பாய்க்கு ஒரு சிறிய பரிசு கொடுத்தாள். அது அவள் கையால் செய்த ஒரு சிறிய காகித கப்பல்.
பாப்பாய் அதை தன் இதயத்தோடு அணைத்து கொண்டார். அன்று முதல் சஸ்திகா கடற்கரைக்கு வரும்போதெல்லாம் தூரத்தில் ஒரு பழைய நீராவி கப்பலின் புகை தெரிவதையும் ரூட் ரூட் என்ற சத்தம் கேட்பதையும் உணர்வாள். சஸ்திகாவும் பாப்பாயும் என்றும் பிரியாத நண்பர்களாக மாறினார்கள். கதையின் முக்கிய அம்சங்கள்: வீரம், பாப்பாயின் உடல் வலிமை; அறிவு, சஸ்திகாவின் புத்திசாலித்தனமான தீர்வுகள்; அன்பு, சஸ்திகாவின் பாடலால் அமைதியான கடல். சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும். அத்தியாயம் 2. காலக் கடிகாரத்தின் மர்மம். தி மிஸ்டரி ஆஃப் த டைம் கிளாக். ஒரு அமைதியான மதியம். கடற்கரை கிராமத்தில் அன்று மாலை மிகவும் அமைதியாக இருந்தது. சஸ்திகா கடற்கரை மணலில் உட்கார்ந்து பாப்பாய் தனக்கு கொடுத்த மாலுமி தொப்பியை அணிந்து விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது வானத்தில் ஒரு கருப்பு மேகம் திடீரென தோன்றியது. அந்த மேகத்திலிருந்து ஒரு தங்க நிற பெட்டி மின்னல் வேகத்தில் வந்து மணலில் புதைந்தது. சஸ்திகா மெதுவாகச் சென்று அந்த பெட்டியை திறந்தாள். உள்ளே ஒரு விசித்திரமான கடிகாரம் இருந்தது. அதில் எண்களுக்கு பதிலாக விண்மீன்களும் கிரகங்களும் சுற்றிக் கொண்டிருந்தன. அது சாதாரண கடிகாரம் அல்ல, அது காலத்தையே மாற்றும் மந்திர கால கடிகாரம், மேஜிக் குரோனஸ் கிளாக். பாப்பாயின் எச்சரிக்கை. அதே நேரத்தில் கடலில் இருந்து பாப்பாயின் கப்பல் வழக்கத்திற்கு மாறான வேகத்தில் வந்தது. பாப்பாய் மூச்சிறைக்க கரைக்கு ஓடி வந்தார். சஸ்திகா, அதை தொடாதே. புரூட்டஸின் தம்பியான டைம் பாம் புரூட்டஸ் அந்த கடிகாரத்தை திருடிவிட்டான். அதை கொண்டு அவன் காலத்தையே சிதைக்க பார்க்கிறான் என்று கத்தினார். ஆனால் சஸ்திகா ஆர்வத்தில் அந்த கடிகாரத்தின் நடுவில் இருந்த ஒரு பச்சை நிற பொத்தானை அழுத்திவிட்டாள். அடுத்த நொடி ஒரு பெரிய ஒளிவட்டம் சஸ்திகாவையும் பாப்பாயையும் சூழ்ந்தது. அவர்கள் இருவரும் ஒரு மாயச் சுழலில் சிக்கி நிகழ்காலத்திலிருந்து மறைந்தனர். கற்காலத்திற்கு ஒரு பயணம். கண்களை திறந்து பார்த்தபோது அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டில் இருந்தனர். அங்கிருந்த மரங்கள் மேகங்களை தொடும் அளவிற்கு உயரமாக இருந்தன. தூரத்தில் ஒரு ராட்சத டைனோசர் டீக்ரெக்ஸ் கர்ஜிப்பது கேட்டது. சஸ்திகா, நாம் கற்காலத்திற்கு ஸ்டோன் ஏஜ் வந்துவிட்டோம் என்று பாப்பாய் பதறினார். அப்போது அந்த ராட்சத டைனோசர் அவர்களை பார்த்துவிட்டு வேகமாக துரத்தத் தொடங்கியது. பாப்பாய் தற்காப்புக்காக தன் பாக்கெட்டில் கையை விட்டார். ஆனால் அதிர்ச்சி. அவசரப்படத்தில் அவர் தன் பசலைக்கீரை டப்பாக்களை கப்பலிலேயே மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டார். சஸ்திகாவின் புதிய கண்டுபிடிப்பு. பலம் இல்லாத பாப்பாய் அந்த டைனோசரிடம் இருந்து சஸ்திகாவை காப்பாற்ற ஓடினார். ஆனால் சஸ்திகா பயப்படவில்லை. அவள் அங்குள்ள ஒரு பாறை இடுக்கில் வளர்ந்திருந்த விசித்திரமான ஊதா நிற இலைகளை கவனித்தாள். அந்த இலைகள் மின்னிக் கொண்டிருந்தன. சஸ்திகா அந்த இலைகளை பறித்து பாப்பாயிடம் கொடுத்து, இதைச் சாப்பிடுங்கள் என்பது போல சைகை செய்தாள். பாப்பாய் வேறு வழியின்றி அந்த இலைகளைச் சாப்பிட்டார். ஜாப், பூம்! அடுத்த வினாடி பாப்பாயின் உடலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய தசைகள் இரும்பாக மாறியது மட்டுமல்லாமல் அவருடைய கைகளிலிருந்து மின்னல் போன்ற ஒளி வெளிப்பட்டது. அந்த நீல நிற சக்தியுடன் அவர் டைனோசரின் வாலை பிடித்து ஒரு சுழற்று சுழற்றினார். அந்த டைனோசர் பயந்து போய் காட்டின் மறுபக்கம் ஓடியது. வில்லன் டைம் பாம் புரூட்டஸ் வருகை. அப்போது ஒரு நவீன கால இயந்திரத்தில் புரூட்டஸின் தம்பி அங்கே வந்து இறங்கினான். பாப்பாய், இந்த கடிகாரம் எனக்குத்தான் சொந்தம். இதை வைத்து நான் எதிர்காலத்தை அழித்து நானே உலகத்தின் அரசனாவேன் என்று கூறி ஒரு மாயக் கயிற்றால் பாப்பாயை கட்டிப்போட்டான். அந்த கயிறு பாப்பாயின் சக்தியை உறிஞ்சத் தொடங்கியது. சஸ்திகா இப்போது ஒரு முடிவெடுத்தாள். அவள் அந்த கால கடிகாரத்தை எடுத்து அதில் இருந்த முட்களை வேகமாக பின்னோக்கி திருப்பினாள். காலத்தின் விளையாட்டு. திடீரென்று எல்லாம் தலைகீழாக மாறத் தொடங்கின. புரூட்டஸ் வீசிய கயிறு மீண்டும் அவன் கைக்கே சென்றது. பாப்பாய் கட்டிலிருந்து விடுபட்டார். சஸ்திகா மீண்டும் கடிகாரத்தை முன்னோக்கிச் சுற்றினாள். இப்போது புரூட்டஸ் ஒரு முதியவரைப் போல பலவீனமானான். பாப்பாய் அந்தச் சமயம் பார்த்து புரூட்டஸின் கால இயந்திரத்தை நசுக்கி உடைத்தார். சஸ்திகா, இப்போது கடிகாரத்தை நம் காலத்திற்கு திருப்பு என்று கத்தினார். மீண்டும் வீடு திரும்புதல். சஸ்திகா கடிகாரத்தில் இருந்த தங்கள் கிராமத்தின் படத்தை அழுத்தினாள். ஒரு பெரிய ஒளியுடன் இருவரும் மீண்டும் அதே கடற்கரைக்கு வந்து சேர்ந்தனர். பாப்பாய் நிம்மதி பெருமூச்சு விட்டார். சஸ்திகா, நீ வெறும் சிறுமி அல்ல, நீ காலத்தையே வென்ற வீராங்கனை. உன்னுடைய இந்தச் சமயோசித புத்தி தான் இன்று நம்மை காப்பாற்றியது என்று பாராட்டி அவளுக்கு ஒரு சிறிய தங்க நங்கூரம் கோல்டன் ஆங்கர் பதக்கத்தை அணிவித்தார்.
இந்த கதையின் நீதிகள். சமயோசித புத்தி. இக்கட்டான சூழலில் பதறாமல் யோசித்தால் வழி கிடைக்கும். கூட்டு முயற்சி. பாப்பாயின் பலமும் சஸ்திகாவின் அறிவும் சேர்ந்தால் எதையும் சாதிக்கலாம். சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும். அத்தியாயம் 3. மேகக்கோட்டையின் ரகசியமும் மாய விசிறியும். ஒரு விசித்திரமான மதியம். கடற்கரை கிராமத்தில் அன்று வெயில் வாட்டி வதைத்தது. ஒரு சொட்டு மழை கூட பெய்யாததால் செடி கொடிகள் எல்லாம் வாடி போயிருந்தன. சஸ்திகா தனது வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். வானம் நீல நிறமாக இல்லாமல் ஒருவித சாம்பல் நிறத்தில் காணப்பட்டது. திடீரென்று வானத்திலிருந்து ஒரு மென்மையான பட்டு போன்ற பறக்கும் கம்பளம் ஃப்ளைங் கார்பெட் மெதுவாக தரையிறங்கியது. அது சஸ்திகாவின் முன்னால் வந்து ஒரு செல்லப்பிராணி போல குழைந்தது. அந்த கம்பளத்தின் மேல் ஒரு தங்க விசிறி கோல்டன் ஃபேன் இருந்தது. அதில் அழகான நங்கூரம் மற்றும் பூக்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அதே சமயம் பாப்பாய் தனது கப்பலில் இருந்து ஓடி வந்தார். சஸ்திகா, மேலே பார், அந்த மேகக்கோட்டையை கிளவுட் கேசல் கருப்பு புகையரசன் சிறைப்பிடித்துவிட்டான். அதனால்தான் பூமிக்கு மழை வர மறுக்கிறது. நாம் உடனே அங்கே செல்ல வேண்டும் என்றார். சஸ்திகா துணிச்சலுடன் அந்த பறக்கும் கம்பளத்தில் ஏறினாள். பாப்பாயும் அவளுடன் அமர்ந்து கொண்டார். மேகங்களுக்கு மேலே ஒரு விந்தை பயணம். கம்பளம் மெதுவாக உயரத் தொடங்கியது. மேகங்களை தாண்டிச் செல்லச் செல்ல காற்று ஜில்லிட்டது. சஸ்திகா கீழே பார்த்தாள். அவளுடைய கிராமம் ஒரு சிறிய பொம்மை வீடு போல தெரிந்தது. அவர்கள் மேகக்கோட்டையை நெருங்கிய போது அங்கே ஒரு பயங்கரமான காட்சி தெரிந்தது. அழகான பால் போன்ற வெண்மேகங்களுக்குப் பதில் கசகசவென கரிய நிற புகை கோட்டையைச் சூழ்ந்திருந்தது. அங்கே காவலுக்கு இருந்த புகை பூதங்கள் பாப்பாயை வழிமறித்தன. பாப்பாய் உடனே தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு கீரை டப்பாவை திறந்து சாப்பிட்டார். ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது. மேகங்களுக்கு மேலே ஆக்சிஜன் குறைவாக இருந்ததால் பாப்பாயின் தசை பலம் முழுமையாக வேலை செய்யவில்லை. அவர் சோர்வாக தரையில் அமர்ந்தார். சஸ்திகா, என்னால் நகர முடியவில்லை. நீதான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முணுமுணுத்தார். சஸ்திகாவின் மந்திர விசிறி. புகைப்பூதங்கள் இப்போது சஸ்திகாவை நோக்கி நெருங்கின. சஸ்திகா பயப்படாமல் கம்பளத்தில் இருந்த அந்த தங்க விசிறியை எடுத்தாள். அவள் அந்த விசிறியை ஒருமுறை மெதுவாக அசைத்தாள். என்ன ஆச்சரியம்! அந்த விசிறியிலிருந்து குளிர்ந்த மல்லிகை மணமிக்க ஒரு தென்றல் காற்று வீசியது. சஸ்திகா வேகமாக விசிறியை வீச வீச கோட்டையைச் சூழ்ந்திருந்த கருப்பு புகை எல்லாம் பஞ்சு பொதியாக கலைந்து ஓடின. அந்த நறுமணம் பற்றதும் புகைப்பூதங்கள் மயங்கிச் சரிந்து காற்றில் கரைந்து போயின. பாப்பாய்க்கும் அந்த தூய்மையான காற்றைச் சுவாசித்ததும் மீண்டும் பலம் கிடைத்தது. புகையரசனின் இறுதிப் போர். கோட்டையின் நடுவே இருந்த புகையரசன் கோபத்துடன் வெளிப்பட்டான். அவன் கைகளில் இருந்து கரிய மின்னல்கள் வெளிப்பட்டன. ஒரு சிறுமி என் சாம்ராஜ்யத்தை அழிப்பதா என்று கர்ஜித்து ஒரு பெரிய புகை புயலை ஏவினான். சஸ்திகா சற்றும் அஞ்சாமல் விசிறியை வானத்தை நோக்கி உயர்த்தினாள். அந்த விசிறி புகையரசனின் மின்னல்களை ஒரு காந்தம் போல ஈர்த்து கொண்டது. பின்னர் அந்த மின்னல்களை 7 வண்ண வானவில்லாக ரெயின்போ மாற்றி வானத்தில் படரவிட்டது. அந்த வானவில்லின் ஒளி புகையரசனின் கண்களை கூச்சச் செய்தது. பாப்பா இப்போது முழு பலத்துடன் எழுந்து நின்றார். சஸ்திகா, நீ வழியை திறந்துவிட்டாய். இதோ என் ஆட்டம் என்று சொல்லி காற்றில் ஒரு பலமான ஏர் பஞ்ச் விட்டார். அது ஒரு மாபெரும் சூறாவளியாக மாறி புகையரசனைச் சுழற்றி விண்வெளிக்கே துரத்தியது. மேகத் தேவதைகளின் நன்றியும் பரிசும். புகையரசன் மறைந்ததும் மேகக்கோட்டை மீண்டும் பளிச்சென்று மாறியது. அங்கிருந்த மேகத் தேவதைகள் வெளிவந்து சஸ்திகாவிற்கு மலர் தூவி நன்றி செலுத்தினார்கள். அவர்கள் சஸ்திகாவிற்கு ஒரு மந்திரக்குடை யைட் மேஜிக் அம்ப்ரெலா பரிசளித்தார்கள். சஸ்திகா, இந்த குடையை நீ விரித்தால் உன் கிராமத்தில் மழை பெய்யும். நீ எப்போது வேண்டுமோ அப்போது இதை பயன்படுத்தலாம் என்று கூறி வாழ்த்தினார்கள். பூமிக்கு திரும்புதல். சஸ்திகாவும் பாப்பாயும் மீண்டும் பறக்கும் கம்பளத்தில் ஏறி தங்கள் கிராமத்திற்கு திரும்பினார்கள். பூமிக்கு வந்ததும் சஸ்திகா தனது புதிய மந்திர குடையை விரித்தாள். அடுத்த நொடி கிராமமே குளிரும் அளவிற்கு அழகான மழை பெய்யத் தொடங்கியது. வாடிக்கிடந்த செடிகள் துளிர்த்தன. கிராம மக்கள் மழையில் நனைந்து மகிழ்ந்தனர். பாப்பாய் சிரித்துக்கொண்டே, சஸ்திகா, நீ ஒரு கடல் மாலுமி மட்டுமல்ல, நீ வானத்தையே ஆளும் தேவதை என்று அவளை தூக்கித் தழுவிக்கொண்டார்.
இந்த கதையின் முக்கிய படிப்பினைகள்: அன்பின் வலிமை, ஒரு சிறிய விசிறி கூட பேரழிவை தடுக்கும் கருவியாக மாறும். சுற்றுச்சூழல், தூய்மையான காற்று எல்லா உயிர்களுக்கும் பாப்பாய் உட்பட பலம் தரும். சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும். அத்தியாயம் 4. பாலைவனச் சோலையும் மந்திரக் குடையும். ஒரு காய்ந்த தேசத்தின் அழைப்பு. மேகக் கோட்டையிலிருந்து திரும்பிய பிறகு சஸ்திகா தனது மந்திரக் குடையுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சோகமான ஒட்டகம் கடற்கரைக்கு வந்து நின்றது. அதன் கண்கள் கண்ணீரில் நனைந்திருந்தன. அந்த ஒட்டகத்தின் கழுத்தில் ஒரு கடிதம் இருந்தது. அதை படித்த பாப்பாய் அதிர்ந்து போனார். சஸ்திகா, இது தார்பாலைவனத்திற்கு அப்பால் இருக்கும் ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறது. அங்கே பல ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லையாம். நிலம் பிளந்து கிடக்கிறது. விலங்குகள் குடிக்க தண்ணீரின்றி தவிக்கின்றன. நாம் உடனே அங்கே செல்ல வேண்டும் என்றார். சஸ்திகா தனது மந்திரக் குடையை எடுத்துக்கொண்டு பாப்பாயுடன் ஒரு தரைவழி பயணத்தை தொடங்கினாள். சுட்டெரிக்கும் பாலைவனம். அவர்கள் பாலைவனத்தின் நடுவே சென்றபோது வெயில் 50 டிகிரியை தாண்டியது. மணல் துகள்கள் நெருப்பை போலச் சுட்டன. பாப்பாய் சோர்வடைந்து தள்ளாடினார். அவருக்கு பலம் தரும் பசலைக்கீரை தட்டுகள் கூட அந்த வெப்பத்தில் காய்ந்து கருகிவிட்டன. சஸ்திகா, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை என்று பாப்பாய் மணலில் அமர்ந்தார். அப்போது அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய மணல் பூதம், சாண்ட் மான்ஸ்டர், தோன்றியது. அந்த பூதத்தை தோற்றுவித்தது புரூட்டஸின் மற்றொரு கூட்டாளியான மணல் மார்ட்டின். யாரும் இந்த பாலைவனத்தை தாண்டிச் செல்ல முடியாது. இங்கே தண்ணீர் என்ற சொல்லுக்கே இடமில்லை என்று பூதம் கர்ஜித்தது. சஸ்திகாவின் குடை விரிந்தது. பாப்பாய் பலமின்றி போராட முயன்றபோது சஸ்திகா துணிச்சலாக முன்னே வந்தாள். அவள் மேகத் தேவதைகள் கொடுத்த அந்த மந்திரக் குடையை உயர்த்தி பிடித்தாள். மெதுவாக அந்த குடையை அவள் விரித்தாள். அடுத்த நொடி அந்த குடையின் மேலிருந்து ஒரு சிறிய மேகம் உருவானது. அங்கிருந்து குளிர்ந்த நீர்த்துளிகள் சொட்டத் தொடங்கின. அந்த மழைத்துளிகள் பட்டதும் மணல் பூதம் அப்படியே கரைந்து வெறும் மணல் குவியலாக மாறியது. சஸ்திகா அந்த குடையை உயர்த்தி பிடித்தபடி நடக்க அவளைச் சுற்றியுள்ள 10 அடி தூரம் வரை குளிர்ந்த காற்றும் சாரல் மழையும் பெய்து கொண்டே வந்தது. இது பாப்பாய்க்கு புதிய தெம்பை கொடுத்தது. பாலைவனத்தின் அடியில் ஒரு இரகசிய நதி. அவர்கள் கிராமத்தை அடைந்தபோது அங்கிருந்த மக்கள் எலும்பும் தோலுமாக காட்சியளித்தனர். சஸ்திகா கிராமத்தின் நடுவே நின்று தனது குடையை முழுமையாக விரித்து வானத்தை நோக்கி திருப்பினாள். சலசல. வானத்திலிருந்து தேன் போன்ற மழை கொட்டியது. ஆனால் மணல் அந்த தண்ணீரை உடனே உறிஞ்சிவிட்டது. சஸ்திகாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவள் பாப்பாயிடம் ஒரு பாறையை காண்பித்து, இங்கே தோண்டுங்கள் என்று சைகை செய்தாள். பாப்பாய் கீரையை உண்டு தன் முழு பலத்தால் அந்த பாறையை ஒரே குத்தில் உடைத்தார். அதிசயம்! அந்த பாறைக்கு அடியில் ஒரு மறைந்திருந்த அந்தர்வாகினி, அண்டர்கிரவுண்ட் ரிவர் நதி பொங்கி எழுந்தது. சஸ்திகாவின் மழை அந்த நதிக்கு உயிர் கொடுத்திருந்தது. சோலைவனமாக மாறிய பாலைவனம். மந்திரக் குடையின் சக்தியால் சில நிமிடங்களிலேயே அந்த வறண்ட நிலத்தில் புற்கள் முளைத்தன. காய்ந்து போயிருந்த மரங்கள் பச்சை நிறத்திற்கு மாறின. மக்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர். ஒட்டகங்கள் துள்ளிக்குதித்தன. வில்லன் மணல் மார்ட்டின், இனி இங்கே எனக்கு வேலையில்லை என்று பயந்து ஓடிவிட்டான். அந்த பாலைவன கிராமம் இப்போது ஒரு அழகான சஸ்திகா சோலைவனம் ஆக மாறியது. மாலுமியின் பாராட்டு. பயணம் முடிந்து திரும்பும் வழியில் பாப்பாய் சஸ்திகாவை பார்த்து பெருமிதம் கொண்டார். சஸ்திகா, உன்னிடம் இருக்கும் இந்த குடை வெறும் மழையை தரவில்லை, அது ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறது. நீ உண்மையிலேயே ஒரு மங்களமான தேவதை என்றார். சஸ்திகா சிரித்துக்கொண்டே பாப்பாயின் கையை பிடித்து கொண்டாள். அன்று மாலை அவர்கள் இருவரும் இணைந்து கடற்கரையில் நிலவொளியில் அமர்ந்து அடுத்த சாகசத்திற்காக காத்திருந்தனர். கதையின் முக்கிய விழுமியங்கள்: இரக்கம், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுதல். சமயற்கால புத்தி, பிரச்சினையின் வேரை பாறைக்கடியில் உள்ள நதி கண்டறிதல். இயற்கை பாதுகாப்பு, தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்த்துதல். சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும். அத்தியாயம் 5. கடலுக்கடியில் ஒரு இரகசிய நகரம், தி அண்டர்வாட்டர் சீக்ரெட் சிட்டி. ஒரு விசித்திரமான அழைப்பு. பாலைவனச் சாகசத்தை முடித்துவிட்டு திரும்பிய சஸ்திகா கடற்கரையில் ஒரு பெரிய சங்கை காஞ்ச் கண்டெடுத்தாள். அவள் அதை எடுத்து காதுக்கு அருகில் வைத்தபோது அதிலிருந்து ஒரு மெல்லிய இசை கேட்டது. அது கடலுக்கடியில் இருக்கும் முத்து நகரம், பெர்ல் சிட்டி இலிருந்து வந்த உதவிக்கான குரல்.
பாப்பாய் அந்த இசையை கேட்டு, சஸ்திகா, இது கடல் கன்னிகளின் அழைப்பு. அங்கே ஏதோ ஆபத்து. கடலுக்கடியில் சுவாசிக்க நமக்கு விசேஷ சக்தி தேவை என்றார். சஸ்திகா தனது மந்திரக் குடையை விரித்தாள். ஆச்சரியமாக, அந்த குடை இப்போது ஒரு பெரிய நீர்க்குமிழியாக பபல் மாறி அவர்களைச் சூழ்ந்து கொண்டது. அந்த நீர்க்குமிழிக்குள் அவர்கள் இருவரும் கடலின் ஆழத்திற்குள் மெதுவாக இறங்கத் தொடங்கினார்கள். முத்து நகரத்தின் துயரம். கடலின் ஆழத்தில் ஜொலிக்கும் முத்துக்களால் கட்டப்பட்ட ஒரு அழகான நகரம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த நகரம் இருட்டாக காணப்பட்டது. ஒரு ராட்சத மின்சார விலாங்கு மீன் எலக்ட்ரிக் ஈல் அந்த நகரத்தின் ஒளி விளக்குகளான மந்திர முத்துக்களை திருடிச் சென்றுவிட்டது. அந்த மீனை ஏவியது புரூட்டஸின் மற்றொரு கூட்டாளியான கடல் கொள்ளையன் கார்ல். நகரமே இருளில் மூழ்கியிருந்ததால் கடல் கன்னிகள் அழுது கொண்டிருந்தார்கள். பாப்பாய் சண்டையிட முயன்றார், ஆனால் அந்த விலாங்கு மீன் வெளியிட்ட மின்சாரம் அவரை தாக்கியது. பாப்பாய் நிலைகுலைந்து போனார். சஸ்திகாவின் ஒளிரும் யோசனை. சஸ்திகா இப்போது தனது பையிலிருந்து ஒரு சிறிய கண்ணாடியை எடுத்தாள். அவள் தனது மந்திரக் குடையின் முனையை ஒரு முத்துச் சிப்பியின் மீது வைத்தாள். அந்த குடையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சிறிய ஒளிக்கதிர் கண்ணாடியில் பட்டு எதிரொலித்தது. சஸ்திகா அந்த ஒளியை விலாங்கு மீனின் கண்கள் மீது பாய்ச்சினாள். திடீரென ஏற்பட்ட வெளிச்சத்தால் அந்த மீன் திசைமாறி ஓடியது. அந்தச் சமயம் பார்த்து பாப்பாய் கடலுக்கடியில் வளர்ந்திருந்த ஒரு வகை கடல் பசலைக்கீரையை சீ ஸ்பினாச் உண்டார். பாப்பாயின் கடல் யுத்தம். கடல் கீரையை உண்ட பாப்பாய் ஒரு சுறா மீனை விட வேகமாக நீந்தினார். அவர் அந்த விலாங்கு மீனின் வாலை பிடித்து ஒரு முடிச்சு போட்டார். இனி யாரையும் நீ தொந்தரவு செய்யக்கூடாது என்று எச்சரித்து அதை ஒரு பாறை இடுக்கில் அடைத்தார். கொள்ளையன் கார்ல் தனது சிறிய நீர்மூழ்கி கப்பலில் தப்பித்து ஓடினான். பாப்பாய் திருடப்பட்ட முத்துக்களை மீட்டு வந்து சஸ்திகாவிடம் கொடுத்தார். சஸ்திகா அந்த முத்துக்களை நகரத்தின் கோபுரத்தில் சரியாக அடுக்கினாள். ஜொலிக்கும் முத்து நகரம். சஸ்திகா முத்துக்களை தொட்ட அடுத்த நிமிடம் அந்த நகரம் முழுவதும் பல வண்ண விளக்குகள் எரிந்தது போல பிரகாசித்தது. கடல் கன்னிகள் மகிழ்ச்சியில் சஸ்திகாவிற்கு ஒரு மந்திரச் சங்கு மேஜிக் காஞ்ச் மாலையை பரிசளித்தார்கள். அந்த மாலையை அணிந்தால் சஸ்திகாவால் மீன்களுடன் பேச முடியும். மீண்டும் கரைக்கு திரும்புதல். சஸ்திகாவும் பாப்பாயும் மீண்டும் அந்த நீர்க்குமிழிக்குள் அமர்ந்து கடற்கரைக்கு திரும்பினார்கள். கரையில் நின்றிருந்த மீன்கள் சஸ்திகாவை பார்த்து நன்றி என்று சொல்வது அவளுக்கு இப்போது தெளிவாக கேட்டது. பாப்பாய் சிரித்துக்கொண்டே, சஸ்திகா, உன்னிடம் இருக்கும் அறிவுக்கூர்மை இந்த கடலை விட ஆழமானது என்று பாராட்டினார். அன்று இரவு கடலில் இருந்து வந்த அந்த தென்றல் காற்று சஸ்திகாவிற்கு ஒரு தாலாட்டு போல அமைந்தது. சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும். அத்தியாயம் 6. சஸ்திகாவின் பிறந்த நாளும் விண்மீன் சக்தியும். ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு. இன்று சஸ்திகாவிற்கு பிறந்த நாள். கடற்கரை கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மாலுமி பாப்பாய் கடந்த ஒரு வாரமாக இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். சஸ்திகா காலையில் கண் விழித்து பார்த்தபோது அவளது வீட்டு வாசலில் ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. வானத்திலிருந்து மேக தேவதைகள் இறங்கி வந்து வாசலில் பூக்களால் கோலமிட்டிருந்தனர். கடலிலிருந்து கடல் கன்னிகள் வந்து கரையில் முத்துக்களை அடுக்கி வைத்திருந்தனர். பாலைவனத்திலிருந்து அந்த சின்ன ஒட்டகம் சஸ்திகாவிற்கு இனிப்பான பேரீச்சம்பழங்களை கொண்டு வந்திருந்தது. பாப்பாய் ஒரு பெரிய கப்பல் வடிவிலான கேக்கைச் செய்திருந்தார். எதிர்பாராத வில்லன். விழா மகிழ்ச்சியாக தொடங்கியபோது திடீரென வானம் இருண்டது. புரூட்டஸ் ஒரு ராட்சத பலூனில் வந்து இறங்கினான். இந்த விழாவை கெடுக்காமல் நான் விடமாட்டேன் என்று கத்திய புரூட்டஸ் பாப்பாயின் பசலைக்கீரை மூட்டைகளை ஒரு பெரிய காந்தத்தை பயன்படுத்தி திருடிச் சென்றான். பாப்பாய் பலமின்றி தவித்தார். சஸ்திகா, என் பலம் போய்விட்டது. புரூட்டஸ் எல்லாவற்றையும் பறித்துவிட்டான் என்று வருந்தினார். சஸ்திகாவின் புதிய விண்மீன் சக்தி ஸ்டாப். அப்போது சஸ்திகா கழுத்தில் அணிந்திருந்த அந்த மந்திரச் சங்கு மாலை பிரகாசமாக ஜொலித்தது. அவளுக்குள் ஒரு புதிய உணர்வு பிறந்தது. அவள் கண்களை மூடி அமைதியாக நின்றாள். திடீரென்று பட்டப்பகலிலேயே வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்றின. அந்த நட்சத்திரங்களிலிருந்து ஒளிக்கதிர்கள் இறங்கி வந்து சஸ்திகாவின் விரல் நுனிகளில் தஞ்சம் புகுந்தன. சஸ்திகா இப்போது மெதுவாக தரையிலிருந்து உயரே எழும்பினாள். அவளுக்கு பறக்கும் சக்தியும் ஒளி சக்தியும் கிடைத்திருந்தது. புரூட்டஸுக்கு ஒரு பாடம். சஸ்திகா மின்னல் வேகத்தில் பறந்து சென்று புரூட்டஸின் பலூனைச் சூழ்ந்து கொண்டாள்.
அவள் தன் கைகளிலிருந்து ஒரு மென்மையான ஒளியை வீசினாள். அந்த ஒளி புரூட்டஸின் கண்களை மறைத்தது. பயந்து போன புரூட்டஸ் திருடிய கீரை மூட்டைகளை கீழே போட்டான். சஸ்திகா அந்த மூட்டைகளை தனது சக்தியால் அந்தரத்தில் பிடித்து மெதுவாக பாப்பாயிடம் சேர்த்தாள். பாப்பாய் ஒரு டப்பாவை திறந்து கீரையை உண்டார். டூத் டூத் மீண்டும் பலம் பெற்ற பாப்பாய் புரூட்டஸின் பலூனை ஒரு ஊசி கொண்டு குத்தினார். புரூட்டஸ் ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டே கடலின் மறுபக்கம் பறந்து சென்றான். 5. தேவதையின் ஆசிர்வாதம். விழா மீண்டும் தொடங்கியது. சஸ்திகா வானத்தில் பறந்து கொண்டே வண்ணமயமான ஒளிக்கோலங்களை உருவாக்கினாள். இதை பார்த்த மேக தேவதைகள், சஸ்திகா, உன்னுடைய தூய்மையான அன்பிற்கு விண்மீன்களே சக்தியை கொடுத்துவிட்டன. நீ இனி எங்கு வேண்டுமானாலும் பறந்து சென்று மக்களுக்கு உதவலாம் என்று வாழ்த்தினர். பாப்பாய் சஸ்திகாவிற்கு ஒரு சிறிய தங்க நங்கூரமிட்ட கிரீடத்தைச் சூட்டினார். சஸ்திகா, நீ இப்போது ஒரு சாதாரண குழந்தை அல்ல, நீ இந்த உலகை காக்கும் விண்மீன் இளவரசி என்று பெருமையுடன் கூறினார். இனிமையான முடிவு. அன்று இரவு சஸ்திகா நட்சத்திரங்களுடன் பேசிக்கொண்டே தூங்கிப்போனாள். பாப்பாய் அவளது கட்டிலின் அருகில் அமர்ந்து, நாளை நாம் எந்த உலகத்திற்குச் சாகசம் செய்யப் போகிறோம் என்று புன்னகையுடன் யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த கதையின் சிறப்பு, சுயச்சார்பு. சஸ்திகா மற்றவர்களின் உதவியை எதிர்பாராமல் தனது சொந்த சக்தியை கண்டறிகிறாள். ஒற்றுமை. பழைய நண்பர்கள் அனைவரும் ஒன்றுகூடி சஸ்திகாவை கொண்டாடுவது நட்பின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும். அத்தியாயம் 7. விண்வெளி பயணமும் சாக்லேட் கிரகமும். தி ஸ்பேஸ் அட்வென்ச்சர் அண்ட் சாக்லேட் பிளானட். ஒரு விண்வெளி அழைப்பு. சஸ்திகாவிற்கு விண்மீன் சக்தி கிடைத்த பிறகு அவள் தினமும் இரவில் நட்சத்திரங்களுடன் பேசத் தொடங்கினாள். ஒரு நாள் இரவு மகிழ்ச்சி கிரகம் பிளானட் ஜாய் என்ற இடத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் வேகமாக வந்து சஸ்திகாவின் ஜன்னல் அருகில் விழுந்தது. அந்த நட்சத்திரம் அழத் தொடங்கியது. சஸ்திகா, எங்கள் கிரகத்தில் இருக்கும் சாக்லேட் நதி ஒரு ராட்சத விண்வெளி பூதம் குடித்துவிட்டது. இப்போது அங்குள்ள குழந்தைகளுக்கு இனிப்புகளே கிடைக்கவில்லை என்று முறையிட்டது. சஸ்திகா உடனே பாப்பாயை அழைத்தாள். விண்வெளி பயணம். பாப்பாய் தனது கப்பலுக்கு பெரிய பலூன்களையும் ராக்கெட் என்ஜின்களையும் பொருத்தினார். சஸ்திகா தனது விண்மீன் சக்தியால் அந்த கப்பலைச் சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்கினாள். கப்பல் மெதுவாக பூமியை விட்டு மேலே எழும்பியது. மேலே செல்லச் செல்ல சஸ்திகா ஜன்னல் வழியாக பூமியை பார்த்தாள். பூமி ஒரு நீல நிற பந்து போல அழகாக தெரிந்தது. அவர்கள் பால்வீதி மில்கி வே வழியாக பயணம் செய்து அழகான ஊதா நிறத்தில் இருந்த மகிழ்ச்சி கிரகத்தை அடைந்தனர். சாக்லேட் நதியின் துயரம். அங்கே இறங்கியபோது அந்த கிரகமே சோகமாக இருந்தது. அங்கிருந்த மரங்களில் சாக்லேட்டுகள் காய்ப்பதற்கு பதில் வெறும் கசப்பான இலைகளே இருந்தன. கிரகத்தின் நடுவே இருந்த சாக்லேட் நதி வறண்டு போயிருந்தது. அந்த நதியின் நடுவே ஒரு ராட்சத வேக்யூம் பூதம் வாக்யூம் மான்ஸ்டர் அமர்ந்திருந்தது. அது எல்லாவற்றையும் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. பாப்பாய் ஒரு கீரை டப்பாவை திறந்து சாப்பிட்டுவிட்டு அந்த பூதத்தை தாக்கச் சென்றார். ஆனால் அந்த பூதம் பாப்பாயின் சக்தியையும் உறிஞ்ச முயன்றது. சஸ்திகாவின் ஒளி விளையாட்டு. சஸ்திகா இப்போது தனது கைகளை விரித்தாள். அவளுடைய விரல் நுனிகளிலிருந்து கோடிக்கணக்கான சிறு நட்சத்திரங்கள் வெளிப்பட்டு அந்த பூதத்தைச் சூழ்ந்து கொண்டன. அந்த நட்சத்திரங்கள் பூதத்தைச் சிரிக்க வைத்தன. சஸ்திகா தனது மந்திரச் சங்கு மாலையை எடுத்து ஒரு ஒலியை எழுப்பினாள். அந்த ஒலியில் மகிழ்ச்சி கிரகத்தின் கற்கள் எல்லாம் இனிப்புகளாக மாறின. இதை பார்த்த பூதம், எனக்கு இனிப்புகள் பிடிக்காது, எனக்கு கசப்பானவைதான் பிடிக்கும் என்று கத்திக்கொண்டே அந்த கிரகத்தை விட்டு ஓடிவிட்டது. பொங்கியெழுந்த சாக்லேட் நதி. பூதம் சென்றதும் சஸ்திகா தரையை தொட்டு ஒரு மந்திரத்தைச் சொன்னாள். அடுத்த நொடி வறண்டு கிடந்த நதியில் மீண்டும் சுடச்சுட சாக்லேட் ஓடத் தொடங்கியது. அங்கிருந்த குழந்தைகள் ஓடி வந்து சாக்லேட் நதியில் குதித்து விளையாடினர். அவர்கள் சஸ்திகாவிற்கு விண்வெளி வைரம் ஸ்பேஸ் டைமண்ட் ஒன்றை பரிசளித்தனர். அந்த வைரம் எப்போதுமே வெளிச்சத்தை தரும். பூமிக்கு திரும்புதல். சஸ்திகாவும் பாப்பாயும் தங்கள் கப்பலில் மீண்டும் பூமிக்கு திரும்பினார்கள். வரும் வழியில் சஸ்திகா சில நட்சத்திரங்களை சேகரித்து வந்து தனது கிராமத்தின் தெருக்களில் தெளித்தாள். அன்று முதல் அந்த கிராமத்தில் தெருவிளக்குகளே தேவையில்லை, தெருக்கள் நட்சத்திர ஒளியில் ஜொலித்தன. பாப்பாய் சஸ்திகாவை பார்த்து, சஸ்திகா, உன்னால் இந்த பிரபஞ்சமே இனிமையாக மாறிவிட்டது என்று கூறி அவளுக்கு ஒரு பெரிய முத்தம் கொடுத்தார்.
இந்த கதையின் நீதி பகிர்வு, பிறரின் மகிழ்ச்சிக்காக உழைப்பது மிகப்பெரிய திருப்தியை தரும். பயமின்மை, புதிய இடங்களுக்கு செல்ல அஞ்சக்கூடாது. சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும். அத்தியாயம் 8. பேசும் காடும் மொழிபெயர்ப்பு மந்திரமும். காட்டில் இருந்து ஒரு அழுகுரல். ஒரு நாள் காலை பாப்பாயும் சஸ்திகாவும் கடற்கரையில் அமர்ந்து விண்வெளி வைரத்தின் ஒளியை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது காட்டில் இருந்து ஒரு பெரிய யானை ஓடி வந்தது. அந்த யானை ஏதோ சொல்ல முயன்றது, ஆனால் பாப்பாய்க்கு அதன் மொழி புரியவில்லை. சஸ்திகா, இந்த யானை மிகவும் பதற்றமாக இருக்கிறது, ஆனால் என்ன சொல்கிறது என்று தெரியவில்லையே என்றார் பாப்பாய். சஸ்திகா தனது கழுத்தில் இருந்த மந்திரச் சங்கு மாலையை மெதுவாக தொட்டாள். அடுத்த நொடி அவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த யானையின் பிளிரல் அவளுக்கு தெளிவாக தமிழாக கேட்டது. யானை சொன்னது, சஸ்திகா, எங்களை காப்பாற்று. மௌனமலை யில் இருக்கும் ஒரு மந்திரவாதி காட்டில் இருக்கும் எல்லா விலங்குகளின் சத்தத்தையும் திருடிவிட்டான். இப்போது சிங்கத்தால் கர்ஜிக்க முடியவில்லை, குயிலால் பாட முடியவில்லை. காடே அமைதியாகிவிட்டது. மௌனமலையை நோக்கி சஸ்திகா உடனடியாக தான் கேட்டதை பாப்பாயிடம் சைகையிலும் மழலை மொழியிலும் விளக்கினாள். பாப்பாய் ஆச்சரியப்பட்டார். சஸ்திகா, உனக்கு விலங்குகளின் மொழி புரிகிறதா? வா, உடனே அந்த மௌன மலைக்கு செல்வோம். பாப்பாய் சஸ்திகாவை தன் தோளில் தூக்கிக் கொண்டு அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தார். காடு உண்மையிலேயே மிகவும் பயமாக இருந்தது. எந்த பறவையும் சத்தமிடவில்லை, வண்டுகள் கூட ரீங்காரம் செய்யவில்லை. மௌன மந்திரவாதியின் சவால். மலையின் உச்சியை அடைந்தபோது அங்கே ஒரு விசித்திரமான மனிதன் அமர்ந்திருந்தான். அவன்தான் மௌன மந்திரவாதி. அவனிடம் ஒரு பெரிய ஜாடி இருந்தது. காட்டில் உள்ள எல்லா விலங்குகளின் சத்தங்களையும் அவன் அந்த ஜாடிக்குள் அடைத்து வைத்திருந்தான். பாப்பாய் முன்னோக்கிச் சென்று, ஏய் மந்திரவாதியே, சத்தங்களை திருப்பித் தந்துவிடு என்று கத்தினார். ஆனால் மந்திரவாதி தனது மந்திரக்கோலை அசைக்க பாப்பாயின் சத்தம் காணாமல் போனது. பாப்பாய் வாய் திறந்தும் சத்தம் வரவில்லை. அவர் திகைத்து நின்றார். சஸ்திகாவின் இதயமொழி. மந்திரவாதி சஸ்திகாவை பார்த்துச் சிரித்தான். உன் சத்தத்தையும் நான் எடுக்கப் போகிறேன் என்று மந்திரத்தை ஏவினான். ஆனால் சஸ்திகாவிடம் அந்த மந்திரம் வேலை செய்யவில்லை. ஏனென்றால் சஸ்திகா பேசுவது வாயால் அல்ல, தனது தூய்மையான இதயத்தால். சஸ்திகா மெதுவாக மந்திரவாதி அருகில் சென்றாள். அவள் தனது விண்மீன் சக்தியை பயன்படுத்தி அந்த இருண்ட மலையில் ஒரு அழகான இசையை உருவாக்கினாள். அந்த இசை மந்திரவாதியின் கல் மனதை மெல்ல மெல்ல கரைத்தது. அவன் வாழ்நாளில் ஒருமுறை கூட அன்பை சந்தித்ததில்லை என்பதால் சஸ்திகாவின் அன்பு அவனுக்கு புதிய மாற்றத்தை கொடுத்தது. விடுதலையான மழலைகள். மந்திரவாதி கண்கலங்கி அந்த ஜாடியை திறந்தான். கர்ர், ஹூ, சிச், கிச், எல்லா சத்தங்களும் ஜாடியிலிருந்து வெளியேறி மீண்டும் அந்தந்த விலங்குகளிடம் சென்றன. பாப்பாய்க்கும் மீண்டும் சத்தம் வந்தது. ட்ரூட், ட்ரூட் என்று உற்சாகமாக கத்தினார். காடு மீண்டும் உயிர் பெற்றது. சிங்கங்கள் கர்ஜித்தன, மயில்கள் தோகை விரித்து ஆடின. காட்டின் பாதுகாவலர்கள், விலங்குகள் அனைத்தும் ஒன்று கூடி சஸ்திகாவிற்கு தலைவணங்கின. காட்டின் ராஜா சிங்கம் சஸ்திகாவிற்கு ஒரு பச்சை மரகதக் கல்லை இப்பரிசளித்தது. அந்த கல்லை தொட்டால் காட்டில் இருக்கும் எந்த மிருகமும் அவளுக்கு ஆபத்து செய்யாது. பாப்பாய் சஸ்திகாவை பார்த்து, சஸ்திகா, நீ மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வாயில்லா ஜீவன்களுக்கும் தாயாகிவிட்டாய். உன்னால் இந்த உலகம் மீண்டும் தன் குரலை பெற்றுவிட்டது என்றார். இந்த கதையின் முக்கிய படிப்பினை, அமைதியின் வலிமை. சத்தத்தை விட அமைதியான அன்பிற்கு அதிக சக்தி உண்டு. கருணை, மற்றவர்களின் துயரத்தை புரிந்து கொள்வதே உண்மையான அறிவு. சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும். அத்தியாயம் 9. பனிப்பிரதேசமும் சூரியக்கல்லும். தி ஐஸ் லேண்ட் அண்ட் த சன்ஸ்டோன். உறைந்து போன உலகம். ஒரு நாள் காலை கடற்கரை கிராமத்தில் வழக்கத்திற்கு மாறாக குளிர்ந்த காற்று வீசியது. கடலின் அலைகள் கூட பனிக்கட்டியாக மாறத் தொடங்கின. தூரத்தில் ஒரு பனிப்பாறை மிதந்து வந்தது. அதன் மேல் ஒரு சிறிய பனிச்சிறுத்தை, ஸ்னோ லெப்பர்ட், நடுங்கிக் கொண்டே அமர்ந்திருந்தது. பாப்பாய் அதை மீட்டு வந்து, சஸ்திகா, வட துருவத்தில் ஏதோ பெரிய விபத்து நடந்திருக்கிறது. அங்கிருக்கும் சூரியக்கல், சன்ஸ்டோன் காணாமல் போய்விட்டது. அதனால்தான் உலகம் முழுவதும் குளிர்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றார். சஸ்திகா தனது மந்திரக் குடையை எடுத்துக்கொண்டாள். அவர்கள் இருவரும் பாப்பாயின் கப்பலில் பனி பிரதேசத்தை நோக்கி புறப்பட்டனர். பனி அரக்கனின் சவால்.
வட துருவத்தை அடைந்தபோது அங்கே எல்லாம் வெண்மையாக இருந்தது. கப்பலால் பனிக்கட்டிகளை உடைத்து முன்னேற முடியவில்லை. பாப்பாய் ஒரு கீரை டப்பாவை திறந்து சாப்பிட்டுவிட்டு தனது கைகளாலேயே பனிக்கட்டிகளை உடைத்து வழி உண்டாக்கினார். அப்போது அவர்களுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான பனி அரக்கன் ஐஸ் ஜாயண்ட் தோன்றினான். அவன் புரூட்டஸின் நண்பன். இந்த உலகம் இனி வெப்பத்தை அறியாது. சூரியக்கல் இப்போது என் குகையில் உறைந்து கிடக்கிறது என்று கர்ஜித்து அவர்கள் மீது பனிப்புயலை வீசினான். சஸ்திகாவின் விண்மீன் வெப்பம். பாப்பாய் அந்த பனிப்புயலில் சிக்கி உறைந்து போகத் தொடங்கினார். சஸ்திகா உடனடியாக தனது விண்மீன் சக்தியை பயன்படுத்தினாள். அவள் தனது கைகளை ஒன்றாகச் சேர்த்தபோது அவளுக்குள் இருந்த அன்பு ஒரு வெப்ப ஆற்றலாக மாறியது. சஸ்திகாவைச் சுற்றி ஒரு தங்க நிற ஒளிவட்டம் தோன்றியது. அந்த வெப்பத்தால் அவளைச் சுற்றியிருந்த பனிக்கட்டிகள் உருகின. அவள் மெதுவாக பறந்து சென்று பாப்பாயின் மீது தன் கைகளை வைத்தாள். பாப்பாயின் உடலில் இருந்த பனி உருகி அவர் மீண்டும் பலம் பெற்றார். குகைக்குள் ஒரு இரகசிய போர். அரக்கன் அவர்களை தடுக்க முயன்றான். சஸ்திகா தனது மந்திரக் குடையை விரித்தாள். அந்த குடையிலிருந்து வெப்பமான கதிர்கள் வெளிப்பட்டு அரக்கனின் கால்களை உருக்கியது. பாப்பாய் அந்தச் சமயம் பார்த்து அரக்கனின் குகைக்குள் புகுந்து அங்கிருந்த சூரியக்கல்லை எடுத்தார். அந்த கல் ஒரு பெரிய பனிக்கட்டிக்குள் உறைந்திருந்தது. பாப்பாயின் பலத்தால் கூட அதை உடைக்க முடியவில்லை. சஸ்திகா அந்த கல்லின் மீது ஒரு முத்தம் கொடுத்தாள். அவளது மழலை அன்பின் வெப்பத்தில் அந்த பனிக்கட்டி தாரை தாரையாக உருகியது. மீண்டும் பிரகாசித்த சூரியன். சூரியக்கல் விடுதலையானதும் அதிலிருந்து பிரகாசமான ஒளி எங்கும் பரவியது. பனிப்பிரதேசம் மீண்டும் தனது இயல்பான அழகுக்கு திரும்பியது. உறைந்து கிடந்த நீர்வீழ்ச்சிகள் மீண்டும் ஓடத் தொடங்கின. பனி அரக்கன் ஒரு சிறிய பனிக்கட்டியாக மாறி ஓடிவிட்டான். பனிச்சிறுத்தைகள் மற்றும் துருவக் கரடிகள் மகிழ்ச்சியில் சஸ்திகாவை பார்த்து வாலாட்டின. அவை சஸ்திகாவிற்கு ஒரு பனி வைர கிரீடத்தை ஐஸ் டைமண்ட் கிரவுன் பரிசளித்தன. இது அணிந்திருப்பவர்களுக்கு குளிர் தெரியாது. வசந்த காலத்தின் வருகை. சஸ்திகாவும் பாப்பாயும் கிராமத்திற்கு திரும்பினார்கள். இப்போது கிராமத்தில் குளிர் மறைந்து செடிகள் பூக்கத் தொடங்கின. பாப்பாய் சஸ்திகாவை பார்த்து, சஸ்திகா, உன்னுடைய அன்பு பனியையும் உருக்கும் வலிமை கொண்டது என்பதை இன்று நிரூபித்துவிட்டாய் என்றார். சஸ்திகா தனது புதிய கிரீடத்தை அணிந்து கொண்டு கடற்கரை மணலில் மகிழ்ச்சியாக ஓடி விளையாடினாள். இந்த கதையின் முக்கிய படிப்பினை: அன்பு ஒரு வெப்பம், கடினமான உள்ளங்களையும் அன்பால் உருக்க முடியும். விடாமுயற்சி எப்பேற்பட்ட தடையையும் பனிப்பாறை போல முயற்சியால் தகர்க்கலாம். சஸ்திகாவும் மாலுமி பாப்பாயும். அத்தியாயம் 10. உலக சுற்றுப்பயணமும் அன்பின் வெற்றியும். தி கிராண்ட் ஃபினாலே. ஒரு புதிய தொடக்கம். பனி பிரதேசத்தை மீட்ட பிறகு சஸ்திகா தனது கிராமத்தில் ஒரு தேவதையே போல கொண்டாடப்பட்டாள். பாப்பாய் ஒரு நாள் காலையில் சஸ்திகாவின் பெற்றோரைச் சந்தித்தார். சஸ்திகா இதுவரை பல சாகசங்களைச் செய்துவிட்டாள். இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து உலகைச் சுற்றி ஒரு பெரிய பயணம் செல்வோம். அவளுடைய சக்தியால் இந்த உலகமே நன்மை பெறட்டும் என்று அழைத்தார். சஸ்திகாவின் பெற்றோரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டனர். பாப்பாயின் கப்பல் தி ஓரியன் இப்போது ஒரு மிதக்கும் அரண்மனை போல அலங்கரிக்கப்பட்டது. உலக நாடுகளின் வரவேற்பு. கப்பல் முதலில் இந்திய பெருங்கடலில் இருந்து சீனா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்குச் சென்றது. சஸ்திகா செல்லும் இடமெல்லாம் தனது மந்திரக் குடையால் வறண்ட நிலங்களில் மழையை தந்தாள். தனது விண்மீன் சக்தியால் இருண்ட கிராமங்களுக்கு ஒளியை தந்தாள். ஒவ்வொரு நாட்டிலும் மக்கள் சஸ்திகாவிற்கு பூக்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். பாப்பாய் பெருமையுடன் சஸ்திகாவை தன் தோளில் சுமந்து சென்றார். பார் சஸ்திகா, எல்லைகளும் மொழிகளும் வேறாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய அன்பின் மொழி எல்லா மக்களையும் இணைக்கிறது என்றார். இறுதிச் சவால்: விண்கல்லின் வருகை. பயணம் மகிழ்ச்சியாகச் சென்று கொண்டிருந்தபோது ஒரு நாள் இரவு வானம் பயங்கரமாகச் சிவந்தது. ஒரு பிரம்மாண்டமான விண்கல் ஆஸ்ட்ராய்ட் பூமியை நோக்கி மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. உலகமே பீதியில் உறைந்தது. விஞ்ஞானிகளால் கூட அதை தடுக்க முடியவில்லை. புரூட்டஸ் மற்றும் அவனது கூட்டாளிகள் கூட பயந்து போய் பாப்பாயிடம் தஞ்சம் புகுந்தனர். பாப்பாய், எங்களை காப்பாற்று, இந்த விண்கல் விழுந்தால் உலகமே அழிந்துவிடும் என்று கதறினர். சஸ்திகாவின் விஸ்வரூபம். சஸ்திகா இப்போது முன்வந்தாள். அவள் தனது மந்திரச் சங்கு மாலை, சூரியக்கல், விண்மீன் சக்தி எனத் தான் பெற்ற அனைத்து சக்திகளையும் ஒன்றாக திரட்டினாள்.
அவள் மெதுவாக தனது கப்பலின் மேல்தளத்திலிருந்து வானத்தை நோக்கி பறந்தாள். சஸ்திகா ஒரு சிறிய நட்சத்திரம் போலத் தெரிந்தாலும் அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஒளி சூரியனை விட பிரகாசமாக இருந்தது. அவள் தனது பிஞ்சு கைகளை விரித்து அந்த விண்கல்லை தடுத்தாள். பூம்! பெரிய மோதல் ஏற்படும் என்று நினைத்தபோது சஸ்திகாவின் அன்பு அந்த நெருப்பு பாறையை மெல்ல மெல்ல குளிர்வித்தது. அந்த பெரிய விண்கல் கோடிக்கணக்கான சிறிய வண்ணத்துப் பூச்சிகளாகவும் பூக்களாகவும் மாறி பூமியின் மீது மழையாக பொழிந்தது. உலக நாயகி! உலகமே ஆச்சரியத்தில் உறைந்தது. ஆபத்தாக வந்த விண்கல்லை சஸ்திகா ஒரு அழகிய காட்சியாக மாற்றிவிட்டாள். வானத்திலிருந்து இறங்கி வந்த சஸ்திகாவை உலகத் தலைவர்கள் அனைவரும் பாராட்டி அவளுக்கு உலகத்தின் குழந்தை, சைல்ட் ஆஃப் த வேர்ல்ட் என்ற உயரிய விருதை வழங்கினர். பாப்பாய் கண்கலங்கி நின்றார். சஸ்திகா, உன்னால் இன்று பூமி தப்பித்தது. உன்னுடைய இந்த மழலைச் சிரிப்புதான் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி என்று கூறி அவளை ஆரத்தழுவிக் கொண்டார். மீண்டும் கடற்கரை கிராமம். சுற்றுப்பயணம் முடிந்து சஸ்திகாவும் பாப்பாயும் மீண்டும் தங்களின் கடற்கரை கிராமத்திற்கு திரும்பினார்கள். பாப்பா இப்போது ஓய்வு பெற முடிவெடுத்தார். சஸ்திகா, நீ வளர்ந்து பெரியவளாகும் வரை நான் இந்த கடற்கரையிலேயே உனக்கு காவலாக இருப்பேன் என்றார். அன்று மாலை சஸ்திகா கடற்கரை மணலில் அமர்ந்து தனது காகித கப்பலை அலைகளில் விட்டாள். தூரத்தில் பாப்பாயின் கப்பல் ரூட் ரூட் என்று மெதுவாக சத்தமிட்டது. சஸ்திகா சிரித்துக்கொண்டே வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கையசைத்தாள். முற்றும். கதையின் முடிவுரை. சஸ்திகா மற்றும் பாப்பாயின் இந்த பயணம் வீரம், அறிவு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு எப்படி உலகை மாற்றும் என்பதை கற்பிக்கிறது. சஸ்திகா ஒரு சாதாரண குழந்தையாக இருந்து தனது நற்செயல்களால் ஒரு மாபெரும் சக்தியாக உயர்ந்தாள்.